டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான். அதுதான் நம்ம பாலிசியே. 2 மாசத்துக்கு மேல ஆச்சு நீங்க ஆட்சி அமைச்சு 2 மாதம். இது வரைக்கும் உருப்படியா ஒரே ஒரு திட்டம், என்ன திட்டம் நீங்க செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது இந்த 2 மாசத்துல இல்ல நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில இத்தனை தேர்தல் வாக்குறுதி நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அறகுறை தான். அதாவது விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்க, அதுவும் அரைகுறையாக தான் பண்ணீங்க. அதே போல் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க, அதையும் அரைகுறையாக தான் பண்ணீங்க. இப்படி நீங்கள் பண்ணது எல்லாமே அரைகுறை தான். எந்த வேலையை நீங்கள் முழுசாக பண்ணீங்க? எந்த தேர்தல் வாக்குறுதி 100% நீங்கள் நிறைவேற்றினீங்க கேட்டால் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு டாக்லெஸ்ஸு ஒர்க்கு மோரு அந்த மோட்டில் தான் இருப்போம்னு சொன்னால் நீங்கள் எந்த மோட்டில் இருக்கீங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ஒரே மோடு என்னன்னாக்கா சினிமா மோடில் தான் இன்னும் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் முதலமைச்சர் என்ற மோடுக்கு நீங்கள் முதல்ல மாறி வாங்க. உங்கள் மோடு இன்னும் மாற்றலை. உங்களை யார் மாற்றுறாங்கன்னு தெரியல. இன்னும் கூட நீங்கள் ஒரு ஹீரோயிசம் சினிமா கேமரா முன்னாடி நடிக்கிறேன் இந்த மோடில் தான் இருக்கீங்களே தவிர தான் முதலமைச்சர் என்ற ஒரு மோடுக்கு நீங்கள் இன்னும் வரவே இல்லை. அப்படி வந்திருந்தாக்கா உங்களுடைய பேச்சுக்கள் அனைத்துமே மக்களை சார்ந்து இருந்திருக்குமே தவிர திமுகவை சார்ந்து இருக்காது. எனவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் முதலமைச்சர் மோடுக்கு மாறுங்க. அதுக்கப்புறம் ஒர்க்லெஸ்ஸாக ஒர்க் மோரா அங்கே அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் முதலமைச்சர் மோடுக்கு மாற வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் அங்கே போய் திரும்ப திரும்ப ஒரு பொய் பிரச்சாரத்தையே நீங்கள் பரப்புறீங்க. என்ன பரப்புறீங்கன்னா திமுக தான் அந்த 41 கொலைக்கும் காரணம். சிபிஐ விசாரணை இருக்குது, சிபிஐ விசாரிக்கிறாங்க. சிபிஐ இதை பற்றி பேசக்கூடாது. விசாரணை இருக்கும்போது தொடர்ந்து இதை பற்றியே பேசுவது நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அது மட்டுமல்லாமல் விஜய் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறையை அவங்களே கூட்டு வந்து உங்களை வந்துட்டு நாடகம் நடித்தாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க நீங்கள் பாராட்டி பேசுனதை வேற சொல்கிறீங்க. இதே காவல்துறை தான் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது 500 மீட்டருக்கு முன்னாடி உங்கள் வாகனத்தை நிறுத்துங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய புஷி ஆனந்த் அவர்களும் உங்களுடைய அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்ன சொன்னாங்க? சார் நாங்கள் வந்து கேமராவுடைய விஷுவல் அங்கே தான் வச்சுருக்கிறோம், அதனால் வாகனத்தை அங்கே நிறுத்தினா தான் எங்களுக்கு கேமரா விஷுவல் நல்லா இருக்கும், அதனால் வாகனத்தை அங்கே தான் நிறுத்தணும் சொன்னது யார்? உங்களோட நிர்வாகிகள் தானே சொன்னாங்க. அப்போ உங்கள் நிர்வாகிகள் மேலே தப்பு. 500 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தியிருந்தாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காது, அங்கே கூட்ட நெரிசல் பெருசாக இருந்திருக்காது, பாதிப்புகளும் பெருசாக இருந்திருக்காது. ஆனால் நான் இந்த இடத்துல தான் வண்டியை நிறுத்தியேன், அந்த இடத்துல எங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குன்னு சொன்னது யார்? அப்போ ஏன் நீங்கள் அவங்க மேலே குறை சொல்லலை? அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் பாதிப்பே இல்லாமல் நீங்கள் எப்படி தப்பிச்சு போனீங்க? பாதிப்பே இல்லாமல் ஆதவர்ஜன் எப்படி தப்பிச்சு போனார்? பாதிப்பே இல்லாமல் நிர்மல்குமார் எப்படி போனார்? பாதிப்பே இல்லாமல் புஷியானந்த் எப்படி போனார்? பாதிப்பே இல்லாமல் அந்த கலந்து கொண்ட அந்த மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் யாருமே சாகலையே. நீங்கள் எல்லாமே நல்லா தானே இருக்கீங்க. அப்பா பொதுமக்கள் தானே செத்து போயிருக்கான். பாதுகாப்பாக போக தெரிஞ்ச உங்களுக்கு, பாதுகாப்பாக உங்களை வழி அனுப்ப தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் பொதுமக்களை பாதுகாப்பாக வழி அனுப்ப தெரியல? அதே காவல்துறை தான் செய்யணுமா? இப்போ உங்களை பாதுகாப்பாக வழி அனுப்பிச்சது காவல்துறை என்றால் நீங்கள் காவல்துறை பேச்சை கேட்டிருக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாமே. அனுமதி கொடுக்காம தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கோர்ட்டில் கேஸ் போடுவீங்க. அதாவது ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி வந்துட்டு எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது, அவங்களுடைய போராட்டங்களுக்கு அவங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கு அவங்களோட கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு யார் கோர்ட்டில் கேஸ் போடுவா? நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன பண்ணுறீங்க? ஏன் அனுமதி கொடுத்துன்னு கேட்குறீங்க? இதே முன்னுக்கு பேர் முரணா இல்லையா? நீங்கள் என்ன கேட்டீங்க? பெரம்பலூர் கூட்டத்துக்கே அவங்க முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிங்களா இல்லையா? கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு தொடர்ந்து இப்படி எங்கள் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது சில வழிகாட்டு நெறிமுறைகள் படி நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கோர்ட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் கரூருக்கு அவங்க வந்துட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கரூரில் இந்த இடத்துல நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ பண்ணீங்கல்ல நிகழ்ச்சி, பேரிகார்டை போட்டு மக்களை உட்கார வச்சு இப்போ பேசுனீங்கல்ல, அதே கரூரில் இப்போ பேசுன மாதிரியே நீங்கள் அன்னைக்கு அதே மாதிரி பேரிகார்டை போட்டு ஒரு பொதுக்கூட்டமாக போடல. ஏன் இந்த இடத்துல நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தி 41 பேர் கொலைக்கு காரணமானீங்க அப்படிங்கிறத நீங்கள் விளக்கக்கூடாது? இப்போ போட்டிங்கல்ல, எந்த அடிப்படையில் இப்போ மொத்த பேரையும் உட்கார வச்சு ஒரு அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சிங்களா? இதே மாதிரி மீட்டிங்கை ஏன் நீங்கள் அப்போ நடத்தலை? இதே மாதிரி ஒரு டென்ட்டு போட்டு இதே மாதிரி மக்களை ஒருங்கிணைச்சு இதே மாதிரி பேரிகார்டெலாம் போட்டு நீங்கள் அன்னைக்கு அந்த மீட்டிங்கை நடத்தியிருந்தீங்கன்னா இந்த 41 பேர் படுகொலை நடந்திருக்காது. அன்னைக்கு அதெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு நான் திமுக வந்து நல்லவன்னு சொல்லல, திமுக இதை செய்திருக்க மாட்டான் நான் சொல்லல. ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக மீது பழி போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 41 பேர் படுகொலைக்கு தாவேக்காவும் காரணம், தாவேக்கா நிர்வாகிகளும் காரணம். அதே போல் திமுக எவ்வளவு இதில் வந்து உடன்பட்டு இருக்கோ அதை விட அதிகமாக தாவேக்காவுக்கு இதில் பங்கு இருக்குது. எனவே 20 மீறியுமே தப்பு இருக்குது. அது கோர்ட்டு முடிவு பண்ணும், சிபிஐ முடிவு பண்ணும். நீங்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் செத்து போத அப்பாவி மக்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனாலையோ அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பதனாலையோலாம் அந்த போன உயிர்கள் திரும்பி வந்துட போகிறதில்ல. எனவே யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் பார்த்து செய்ய வேண்டும். இனிமேலாவது மக்கள் மீது அக்கறை செலுத்தி மக்களுக்கான தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்குமோ அதை எடுங்க தலைவரே. அதுதான் உங்களுடைய ஒர்க் மோருக்கு அந்த மோடுக்கு நீங்கள் திரும்பினதாக அர்த்தம்.